குடந்தை கவின் கலைக் கல்லூரி மாணவர்களின் கலைக்காட்சியில் மாணவர்களிடம் மா. செந்தமிழன் ஆற்றிய உரை. நாள் February 8, 2019. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஓவியங்கள் உலோக சிற்பங்கள், மர சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், அட்டையிலேயே இங்கே இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அட்டையில் செய்தவை எல்லாமே எனக்கு புரிந்தவரை நான் பார்த்தேன். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்கும்பொழுது. அதான் இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு தான் கேட்டேன் அவர்கிட்ட. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பேர் வரதான் செய்வாங்க இந்த கல்லூரிக்கு. இப்படி யாரையும் சமூகத்தில் பார்க்க முடியல, இந்த கல்லூரிக்கு வந்தால் பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு முறையான வழி இல்லாமல் அல்லது முறையான தொழில் வாய்ப்பு இல்லாமல் ஏதோ வேலைகளுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த அளவுக்கு நானும் ஒன்றும் இவ்வளோ திறன் இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. அது ஏன்னா சமூகத்தில் நம்ம இப்படி யாரையும் பார்க்கலையே. இப்படிதான் சமூகத்தில் பல கலைஞர்களை பார்த்துருந்தா இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் இந்த கல்லூரியிலேருந்து வராங்க, இது போன்ற இடங்கள்லேருந்து வராங்கன்னு நம்பிக்கை வரும். சமூகம் ஒரு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. சமூகத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு திறனற்ற கலை வெளிப்பாடுகள் தான் சமூகத்தில் பார்க்க முடியுது, எல்லா துறைகளிலுமே. குறிப்பாக இது கவின் கலை கல்லூரி தானே, ஓவிய கல்லூரியா? கவின் கலை கல்லூரி என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஓவியர்கள் இயல்பா அதிகமாக இருப்பீங்க. ஓவியங்கள் இயல்பா மனித சமூகத்தில் ஓவியங்கள் இயல்பாகவே அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சுடுமண் சிற்பங்கள், மர மற்றும் உலோக சிற்பங்கள், தாளில் காகிதத்தில் செய்யக்கூடியவை எல்லாம் பொதுவாகவே குறைவு தான். அந்த குறைவாக இருக்கிறது நேர்த்தியான கலை வெளிப்பாடுகளை பார்க்கறது ரொம்ப அரிது. ரொம்ப தேர்ந்த கலைஞர்களிடமே கூட அப்படி நேர்த்தியாக வராது. இங்கே நான் பார்த்தவரை அவ்வளோ நேர்த்தியான ஒரு மாணவர்கள் செய்தது என்று சொல்லும்படியாகவே இல்லை, ரொம்ப நேர்த்தியாக இருக்கு. நான் ஒரு ரெண்டு மூன்று செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய வழிகாட்டலாம் ஒரு சில செய்திகளை சொல்லணும்னு விரும்புகிறேன். நீங்கள் திறந்த மனதோட கேளுங்க. நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், உங்களோட சுயத்திலேருந்து தான் முடிவு எடுக்கணும். பொதுவாக கலை என்பது, கலையின் வகைகள் இரண்டு. இறை உணர்த்திய நம் மரபுப்படி இறை உணர்த்திய கலையின் வகைகள் இரண்டு. ஒன்று பெருங்கலை, இன்னொன்று அருங்கலை. ஒரு செய்தியை குறிப்பிட்டுறேன். உங்கள் பாடத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, கலை பற்றி என்ன எழுதியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது. நான் அதை பற்றிலாம் படித்தவன் அல்ல. என்னோட வழிமுறைகள் வேற. அந்த வழிமுறைகளில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். கலை அடிப்படையா இரண்டு வகைகள், எல்லா கலைகளையுமே அடக்கலாம். ஒன்று பெருங்கலை, இன்னொன்று அருங்கலை. பெருங்கலை என்பது உணர்வை வெளிப்படுத்துதல், உணர்வே மிகுந்திருக்கும் நிலை. இதுக்கு முன்பு பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. உணர்வு மனதின் வழியாக நிகழ்வது. அந்த உணர்வை அப்படியே வெளிப்படுத்தினால் அது பெருங்கலை. அதான் முதல் நிலை. மனிதர்கள் ஆதியில் பெருங்கலை வழியாகத்தான் வெளிப்படுத்தினார்கள் எல்லா செய்திகளையுமே. அவருடைய உணர்வுகளை, அவருடைய கலை வெளிப்பாடுகளை பெருங்கலை எனும் முதல் வடிவத்தின் வழியாகத்தான் வெளிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகள் பெருங்கலை கலைஞர்கள் என்று குழந்தைகளை அழைக்க முடியும். அவர்கள் பார்க்காதவற்றை, கண்ணால் பார்க்காதவற்றை, அவர்கள் கையில் ஏதாவது ஒரு எழுதுகோள் கொடுத்தால், சில கருவிகளை கொடுத்தால் குழந்தைகள் எதையாவது வெளிப்படுத்துவார்கள். அறிவு சார்ந்தவர்களுக்கு அவையெல்லாம் கிறுக்கல்களாக அது தெரியும். கிறுக்கல் என்று எதுவும் கிடையாது. புரிந்தவருக்கு ஓவியம், புரியாதவருக்கு கிறுக்கல், அவ்வளவுதானே தவிர கிறுக்கல் என்று தனியாக எதுவும் கிடையாது. குழந்தைகளுடைய நிலையில் நான் சொல்வது, பெரியவர்களுக்கு அல்ல. இந்த குழந்தைகள் ஏதோ ஒரு வடிவத்தை அல்லது ஒரு சில வடிவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். கையில் கிடைக்கும் கருவிகளை கொண்டு இந்த கருவிதான் வேண்டும் என்று கேட்பது கிடையாது, இதில் தான் வரைவேன் என்று சொல்வது கிடையாது. எது கிடைக்கிறதோ அதில் வெளிப்படுத்துகிறார்கள். இது பெருங்கலையுடைய ஒரு தொடக்கம்.
அவர்கள் உணர்ந்தவற்றை, இந்த குழந்தை நிலையில் உணர்பவற்றை இதற்கு முன்பு கருவறையில் இருக்கும் பொழுது தொடர்ந்து உணர்தல் கிட்டும். இந்த சூழலை பற்றி, புவியை பற்றி உணர்தல் கிட்டும். அவ்வாறான உணர்தல்களை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துவது பெருங்கலையுடைய தொடக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில். ஓவியத்தின் தொடக்கமுமே அவ்வாறானதுதான். ஓவியம் மனிதர்களுடைய கலை வெளிப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் முதல் வெளிப்பாடு ஓவியமாகத்தான் இருந்திருக்க முடியும். ஓவியம்தான் என்றதை நானும் உணர்ந்திருக்கிறேன். அவ்வாறு வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் அப்படியே எதிரில் பார்த்தவற்றை வரைந்தவை அல்ல அதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே என்னுடைய கருத்தாக, நான் உணர்ந்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பார்த்தவற்றை வரைபவை மட்டுமே ஓவியம் அல்ல. அது ஒரு வகை, அது ஒரு அவ்வளவு முக்கியத்துவமற்ற ஒரு வகை. முதலாக மனித சமூகம் ஓவியங்களாக வெளிப்படுத்திய பொழுது உணர்ந்தவற்றை தான் வெளிப்படுத்தியது. அந்த ஓவியங்கள் நமக்கு இன்றைக்கு புரியாமல் இருக்கலாம், அல்லது பிடிக்காமல் கூட இருக்கலாம். அது பொருட்டல்ல, வரைந்தவர்களுக்கு அது பொருட்டல்ல. ஓவியம் மட்டுமல்ல, சுடுமண் சிற்பங்களாக இருக்கட்டும், அது வேறு எந்த கலை வடிவம் நாளைக்கு புதிதாக வந்தாலும், எந்த கலை வடிவமுமே பெருங்கலை நிலையில் வெளிப்படுவது முதல் நிலை. இது நான் உணர்ந்தது, இதை நான் உணர்கிறேன் என்று வெளிப்படுத்துவது. அருங்கலை என்ற இரண்டாவது வகை புலனறிவின் வழியாக உள்வாங்கியவற்றை வெளிப்படுத்துவது. அது கண்ணால் பார்த்தவை, செவியால் கேட்டவை, இன்ன பிற புலன் உறுப்புகள் வழியாக புறத்திலிருந்து உள்வாங்கி அவற்றை வெளிப்படுத்தினால் அது அருங்கலை. தமிழில் அரும் என்ற சொல்லுக்கு பல பல பொருள்கள் உண்டு. அரும் கலை என்றால் அரிய என்று பொருள். அது மட்டுமல்ல, அறுத்தல், அருங்கலைக்கு இடையின ஆனாலும் கூட அதற்கு நீக்குதல் என்ற ஒரு பொருளும் உண்டு. நீக்கும் கலை என்றும் அதை சொல்லலாம். எதை நீக்குவது என்றால், புறத்தில் பார்த்தவற்றை உள்வாங்கிக் கொண்டு ஏதோ சிலவற்றை நீக்கிவிட்டால் தான் அது அருங்கலை. எவற்றை நீக்குவது என்றால், புறத்தில் என்ன இருந்ததோ அந்த புறத்தன்மையை அப்படியே வெளிப்படுத்தாமல் சிலவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு உணர்வை பொருத்தினால் அது அருங்கலை. நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள், இந்த மரத்தை பார்த்துவிட்டு அதை அருங்கலையாகத்தான் வெளிப்படும். ஏனென்றால் பார்த்து விட்டீர்கள், அதை உணர்ந்து மட்டுமே வரைய முடியாது. நீங்கள் பார்த்தவற்றை வரையும் பொழுது, ஒரு மரத்தை பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறீர்கள், அந்த மரத்தை நீங்கள் ஓவியமாக தீட்டுகிறீர்கள். பார்த்த மரத்தை அப்படியே வரைந்தால் அவர் ஓவியர் அல்ல, அவர் ஒரு புகைப்பட கலையை வேறு வகையில் வேறு சில கருவிகள் வழியாக வெளிப்படுத்துகிறார். காலகாலமாக பல ஆயிரம், ஏறத்தாழ குறைந்தது 50,000 ஆண்டுகளாக மனிதர்கள் மொழி வழியாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கலை வழியாகவும் மொழி வழியாக வெளிப்படுத்துகிறார்கள். பார்த்தவற்றை அப்படியே வரைந்த காலமே மனித உலக வரலாற்றில் கிடையாது. அவ்வாறான வெளிப்பாடுகள் நிலைப்பதும் இல்லை, இனி நிலைக்கப் போவதும் இல்லை. நீங்கள் பார்த்த மரத்தையே வரையும் பொழுது அதன் வண்ணத்தை சற்று மாற்றதான் செய்வீர்கள். அதனுடைய வடிவத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். நீங்களாக திணிக்க மாட்டீர்கள். ஒரு நல்ல ஓவியர் எதையும் திணிக்க மாட்டார். பார்த்த காட்சியை தன்னுடைய உணர்வில் இருந்து அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவரிடம் முயற்சி இருக்காது, திணித்தல் இருக்காது. இதை பார்ப்பவர்கள் இதை என்னவாக புரிந்து கொள்வார்களோ என்ற விளைவை பற்றி அக்கறை எதுவுமே இருக்காது. இதை நான் உணர்கிறேன், நான் பார்த்த காட்சி இது, அதை நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன் என்று மரம், பறவை அல்லது எதுவாகினும் நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எதை பார்த்தீர்களோ அது ஏதோ வேறு ஒரு வடிவத்தில் பல மாற்றங்களுக்கு உட்பட்டு வெளியாகிறது. குறிப்பாக சென்னையில் நடந்த உங்களுடைய கல்லூரி மாணவர்கள் நடத்திய கண்காட்சியில் நான் கண்டுவிட்டு, அன்றைக்கு இந்த மாணவர்களிடம் என்னால் பேச முடியவில்லை. பொதுவாகவே நான் நிகழ்ச்சிகளுக்கு செல்வது குறைவு. அன்றைக்கு நான் பேசுவதை தவிர்த்து விட்டேன். ஆனால் அங்கே நான் புரிந்து கொண்டது, இது எப்படி இந்த மாணவர்களுக்கு இது இயல்பாக வந்தது என்று நான் வியந்து உங்கள் ஆசிரியரிடம் பேசிக் கொண்டிருந்தது. அந்த ஓவிய கண்காட்சியில் வானில் நிகழும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி நிறைய ஓவியங்கள் இருந்தன. சான்றாக கதிரவனை வரைவது, வானத்தை வரையும் வானம் குறித்த ஓவியங்கள் நிறைய இருந்தன. அந்த ஓவியங்கள் அனைத்திலுமே இங்கும் கூட ஒரு சில சான்றுகளை நான் பார்த்தேன். நான் பேசி முடித்த பிறகு நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள்.
காற்று எந்த இடத்திலெல்லாம் ஓவியத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் மஞ்சள் வண்ணத்தை தவிர வேறு எந்த வண்ணத்தையும் ஒரு ஓவியரும் பதிவு செய்யவில்லை. நானும் எல்லா ஓவியங்களையும் பார்த்தேன். அங்கே எங்கெல்லாம் காற்று இருக்கிறதோ ஓவியத்தில் அங்கெல்லாம் மஞ்சள் வண்ணம் தான் இருந்தது. நான் கேட்டேன், காற்றுக்கு மஞ்சள் வண்ணம் தான் என்பது ஐம்பூத கொள்கையின்படி நான் உணர்ந்தது. நாங்கள் என்னுடைய வகுப்புகளில் வண்ண கோட்பாடுகள் பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். எனக்கு நினைவில்லை, ஆனால் உங்களுடைய ஆசிரியர் அவற்றையெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அவற்றை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா என்று கேட்டேன். இல்லை, நான் அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றார். அதுதான் படைப்புடைய இயல்பு. படைப்பு தன்னை வெளிப்படுத்தும் முறை. காற்றுக்கு மஞ்சள் வண்ணத்துக்கு என்ன உறவு என்று உங்களுக்கு தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிந்தது. ஆனால் தெரியாமலே காற்று வரும் இடங்களிலெல்லாம் நீங்கள் மஞ்சள் வண்ணத்தை தான் பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் உணர்வில் இருந்துதான் கலை வெளிப்படுகிறது என்பதற்கு மிக முக்கியமான சான்று. அதே போல நிலைத்தன்மைக்கு கருநீலத்தையும், சற்றே அந்த நிலைத்தன்மை அசைவதற்கு இளநீலத்தையும், ஒரு வடிவம் தன்னை நோக்கி சூழலில் உள்ள உயிரினங்களை அல்லது பார்வையாளர்களை தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கும். ஈர்த்து கொண்டே இருந்தாலும் அது நிலையாக இருக்கும் என்ற கருத்தை வெளிப்படுத்துவதற்கு சிகப்பு வண்ணத்தையும் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் அப்படித்தான் பயன்படுத்துவீர்கள். வெண்மை என்ற வண்ணம் புறந்தள்ளலை தன்னுடைய இயல்பாக கொண்டது. கருமை ஈர்த்தலை இயல்பாக கொண்டது. வெண்மைக்கு நெருக்கமானவை புறந்தள், அசைவு, ஓரிடத்தில் நில்லாமை, நிலையாமை ஆகியவற்றையெல்லாம் வெண்மைக்கு நெருக்கமான வண்ணங்களும், நிலைத்தன்மை, ஈர்த்தல், நிலைபெறச் செய்தல் ஆகியவற்றையெல்லாம் கருமைக்கு நெருக்கமான வண்ணங்களும். கருமை என்றோ வெண்மை என்றோ புரிந்து கொள்ளாதீர்கள். கருமைக்கு நெருக்கமான, வெண்மைக்கு நெருக்கமான என்று சொல்கிறேன். வண்ணங்களோ வெளிப்படுத்துகின்றன. சிவம் கருமை, சக்தி வெண்மை என்பது நம்முடைய மெய்யியல். சிவசக்தி அல்லது கருவுரு மெய்யியல். அந்த மெய்யியலுக்குள்ளே வண்ண கோட்பாடு உண்டு, கலைகளை பற்றிய கோட்பாடுகள் உண்டு. அண்டமே அதற்குள் தான் அடக்கம் என்னும் பொழுது வண்ண கோட்பாடு என்ன விதிவிலக்காக இருந்துவிட முடியும்? இவற்றையெல்லாம் நான் ஏதோ ஒரு வகையில் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு வரைய தெரியாது, எனக்கு ஒரு கோடு போட தெரியாது. ஆனால் வரைபவர்கள், ஓவியத்தை வரைபவர்கள் இந்த கோட்பாடுகளை தங்களுடைய ஓவியங்களின் உள்ளீடாக வைப்பதை பார்க்கும் பொழுது அது ஒரு வியப்பை எனக்கு எப்பொழுதுமே அளிக்கும். இந்த கோட்பாடுகள் எப்படி ஒரு ஓவியருக்கு எங்குமே கல்வி கற்காமல் பிடிபடுகிறது? நீங்கள் ஓவியக் கல்லூரியில் படிக்கிறீர்கள், இங்கு கூட உங்களுக்கு சில கோட்பாடுகளை சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் எங்குமே படிக்காதவர்கள் வரைந்தாலும் கருமைக்கும் வெண்மைக்குமான பண்புகளை அவர்கள் இப்படித்தான் வரைவார்கள். இதுதான் உணர்வின் வழியாக கலை வெளிப்படும் என்பதற்கான ஒரு அடிப்படை. கலைகளை உணராதவரால் வெளிப்படுத்தவே முடியாது. உணராதவர்கள் வெளிப்படுத்தினால் என்ன ஆகும் என்றால், ஐரோப்பிய கலை வடிவங்கள் உணர்வை விட அறிவை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தது. அங்கே உணர்ந்தோரும் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஐரோப்பிய கலை வடிவங்கள் என்று அறியப்படுபவற்றில் பல கலை வடிவங்கள் உணர்வு என்ற நிலையை கடந்து அறிதல் நிலை, அறிவு, வெளியே பார்த்தவற்றை அப்படியே செய்வது, பிறர் செய்கிறார்கள் என்பதற்காக செய்வது, அல்லது பொதுவாக உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக செய்வது. அறிவு பொதுவானது, உணர்தல் தனித்தன்மை வாய்ந்தது. நீங்கள் உணர்ந்ததை உங்கள் அருகில் இருப்பவர் உணர முடியாது. நீங்கள் அறிந்தவற்றை எல்லோருமே அறிந்து கொள்ள முடியும். ஒரு புத்தகம் போட்டால் எல்லோரும் படித்து விடுவார்கள். ஆகவே அறிவு அவ்வளவு சிறப்பானதல்ல. இதை படித்து தெரிந்து கொள்ளலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த மேற்கத்திய கலை வடிவங்கள் எல்லாம் அறிவு நிலை சார்பு தன்மை கொண்ட, அறிவை சார்ந்தவை. அவருடைய ஓவியங்கள் போலச் செய்தலை அடிப்படையாக கொண்டவை. பல ஓவியங்கள், எல்லா ஓவியங்களும் அல்ல, விதிவிலக்குகளும் உணர்ந்த ஓவியர்களும் ஏராளமானோர் அங்கும் உண்டு. ஆனால் பரவலாக அவர்களுடைய ஓவிய தொடர்ச்சி என்பது போலச் செய்தலை அடிப்படையாக கொண்டவை. ஒன்று போல செய்தல், எதிரே இருப்பவரை பார்த்து அப்படியே வரைதல், பார்த்தவற்றை அப்படியே வெளிப்படுத்த வேண்டும் என்ற துடிப்பு, முனைப்பு, பார்த்தவற்றை அப்படியே வரைவதுதான் சிறந்த ஓவியம் என்ற நினைப்பு ஆகியவையெல்லாம் மேற்கத்திய
கலை வடிவங்களுடைய குணம் என்று குறிப்பிடலாம். அதனால்தான் அவர்களால் ஒளிப்பட கருவியை கண்டுபிடிக்க முடிந்தது, அதை கொண்டாடவும் முடிந்தது. இங்கே ஏராளமான தொழில்நுட்பங்கள் இருந்தன, ஏராளமான தொழில்நுட்பங்கள். நீங்கள் செய்யும் இந்த சுடுமண் சிற்ப தொழில்நுட்பத்தை கூட எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது, எந்த வகையிலும். அது ஒன்றும் அவ்வளவு எளிமையான தொழில்நுட்பம் அல்ல. மிக மிக கடினமான, அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டவற்றை செயல்படுத்த முடியாத ஒரு வடிவம் சுடுமண் சிற்பம் எல்லாம். ஒருவேளை நீங்கள் உள்ளே இருப்பதால் அதை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய வியப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது கடினமான தொழில்நுட்பம். சிற்பங்கள் தாராசுரம் போன்ற கோயில்களில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய தொழில், வெறும் கலை அல்ல, தொழில்நுட்பம், அறிவியல், அறிவு எல்லாம் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் ஒரு காட்சியை அப்படியே பதிவு செய்வதற்கான தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பதே தனித்தன்மைகளை முதன்மையாக கொண்டது. நீங்கள் உணர்ந்தவற்றை நீங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் காலத்துக்கு பிறகு அவ்வளவுதான், நீங்கள் கற்றுக் கொடுத்து போனால் உண்டு. ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அந்த தொழில்நுட்பம் படியெடுக்கும், சான்றாக சொல்ல வேண்டும், சாமிமலை பகுதிகள் எல்லாம் இப்பொழுது வார்ப்பு சிற்பம் என்று சொல்ல முடியாது, வார்ப்பு உருவங்களை அதிகமாக செய்ய தொடங்கிவிட்டார்கள். சிற்பங்களையே வார்ப்பில் இட்டு எடுப்பது. இந்த வார்ப்பு என்ற தொழில்நுட்பமே முறையான சிற்பிகளுக்கு பிடிக்காத தொழில்நுட்பம். முறையான மரபு வழிபட்ட ஒரு சிற்பி வார்ப்பு தொழில்நுட்பத்தை எரிச்சலோடு அணுகுவதை நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டுமே தவிர ஒரு அச்சில் எடுத்து வார்ப்பு எடுக்கக்கூடாது. இப்பொழுது தொழில் நெருக்கடி காரணமாக நாங்களும் வார்ப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் பேசுவதை நானும் கேட்டிருக்கிறேன். ஒரு நல்ல கலைஞர் வார்ப்பு எடுப்பதை விரும்ப மாட்டார். உங்களிடமே நீங்களே ஒரு சிறந்த ஓவியத்தை வரைந்து விட்டீர்கள், நான் அந்த ஓவியத்தை அப்படியே ஒரு படம் எடுத்து கொண்டு போய் பயன்படுத்தினால் அதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியுமா என்ன? வேண்டுமென்றால் உங்களிடம் நான் கேட்க வேண்டும். நீங்கள் மீண்டும் அந்த ஓவியத்தை வரையத்தான் விரும்புவீர்களே தவிர அதை அப்படியே அச்சிடுவது, அப்படியே நகல் எடுப்பது என்பதை உங்களுடைய ஓவிய மனது, ஒரு தொழிலுக்காக செய்யலாம், ஆனால் உங்களுடைய ஓவிய மனது அதை ஏற்காது. இசை கலைஞர்களும் அவ்வாறானவர்களே. ஒவ்வொரு முறையும் கருவி இசை கொண்டு இசைத்து காட்ட வேண்டும். ஒலிப்பதிவு செய்து அதை அப்படியே பரவலாக்குவது என்பது தொழிலுக்கு ஆகும், ஆனால் ஒரு கலைக்கு ஆகாது. ஒரு தபேலா கலைஞர் ஒரு இசையை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய விரல்கள் வழியாக என்ன வெளிப்படுகிறதோ அந்த வெளிப்பாட்டை அவரை விட சிறப்பாக கல்வி கற்ற இன்னொரு கலைஞரால் வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த தாள நடை என்பது அவருடைய உணர்விலிருந்து வெளிப்படுவது. இது அனைவருக்குமே பொருந்தும், சமையலுக்கும் பொருந்தும். அவரவரும் வெளிப்படுத்த வேண்டும், படி எடுக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு. அதனால் அந்த காலத்தில் ஆசான் பள்ளிகள் எல்லாம் இருந்தன, குருகுலம் என்று சொல்வார்கள், ஆசான் பள்ளிகள் இருந்தன, முறையாக கல்வி கற்றார்கள். படியெடுக்கும் சிந்தனையே கிடையாது, நீ புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை இலக்கணம் கற்றுத்தரப்படும், அதன் பிறகு அவரவரும் வெளிப்படுத்த வேண்டும். அதனால்தான் கோயில்கள் கூட தஞ்சை பெருவுடையார் ஆலயத்துக்கும் அதற்கு பின்னால் கட்டப்பட்ட தாராசுரத்துக்கும் தொடர்பே இருக்காது. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் பெருவுடையார் ஆலயத்துக்கும் பொது தோற்றத்தில் ஒற்றுமைகள் இருக்குமே தவிர உள்ளே பார்த்தால் வேறு வேறாக இருக்கும். ஒன்று போல இன்னொன்று இருக்காது நம்மிடம். இங்கே தனித்தன்மைகள், உணர்தல், படைப்பவர் வழங்கும் உணர்தல்களை உள்வாங்குவதுதான் நம்முடைய பலாயிரம் ஆண்டுகால விருப்பமாக இருந்தது. இந்த மேலை சிந்தனை மரபு வந்த பிறகு இந்த நாடு அவர்களுக்கு அடிமையாக இருந்த காலகட்டத்தில் படியெடுக்கும் முறை வந்துவிட்டது. இன்றைக்கு அதை தவிர்க்க முடியவில்லை. நீங்கள் இவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும், நீங்கள் இவ்வளவு திறமையாக ஓவியங்களை வரைந்தாலும், நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய ஓவியங்களை படியெடுத்து தான் அவர்கள் தொழிலாக்குவார்கள். நீங்கள் படியெடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியெல்லாம் எந்த நிறுவனத்திலும் வேலைக்கு செய்ய முடியாது. ஒரு பட்டு நிறுவனத்திற்கு நீங்கள் ஒரு வடிவமைப்பாளராக பணிக்கு சென்றாலும் நீங்கள் ஒரு முறை வரைவதை அவர்கள் 10,000 முறை படியெடுப்பார்கள். நான் சிறந்த வடிவங்களை 10,000 வடிவங்களை தருகிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் அது உங்களுக்கு அங்க உரிமை இருக்காது. படியெடுத்தல், போல செய்தல், தனித்தன்மைகளை குறைத்தல், தனித்தன்மைகளுக்கு உரிய இடம் அளிக்காமை ஆகியவையெல்லாம் இன்றைய கலை போக்கு. நூல் வடிவமைப்பு ஆகட்டும், ஆடை வடிவமைப்பு ஆகட்டும், வேறு எந்த வடிவமைப்பானாலும் சரி, ஒரு
அச்சக தொழிலே அவ்வளவு சீரழிந்து விட்டது. அச்சக தொழிலும் படியெடுத்தல் தான். ஒரு முறை உங்களிடமிருந்து ஒரு பொருளை வாங்கிவிட்டால் கதை முடிந்தது. அதை 1 லட்சம் ஆக்கலாம், 1 கோடி ஆக்கலாம். நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்தால் போதும். அதன் பிறகு நீங்கள் தேவையில்லை. உங்களைப் போல இன்னொருவரை வைத்துக் கொண்டு அவரிடமிருந்து 1 வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் கேட்கும் தொகையை அல்லது நீங்கள் ஏமாறும் தொகையை கொடுத்து அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை பெருக்கிக் கொள்வார்கள். இதன் விளைவாகத்தான் இந்த மேற்கத்திய நாடுகளில் அரசர்களை சார்ந்து மட்டுமே கலைஞர்கள் இசைக்கலைஞர்களாக இருக்கிறது. பீத்தோவன், மொசார்ட் போன்ற இசைக்கலைஞர்கள் எல்லாம் கூட அரசர்களை சார்ந்திருந்தார்கள். அரசர்களை சாராத காலத்தில் அவர்கள் துன்புற்றார்கள். மொசார்ட்டுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிப்பட்டதுதான். அரசர்களை பகைத்து கொண்டால் அல்லது அரசர்களுக்கு இணங்க மறுத்தால் அவர்களால் அங்கு இருக்க முடியாது. தமிழ் மரபு அப்படிப்பட்டதல்ல. அரசனை சந்திக்காமலேயே திருவையாற்றில் உட்கார்ந்து இசை வாசித்துக் கொண்டிருக்க முடியும். கும்பகோணத்தில் இசைக்கலைஞராக இருக்க முடியும். சமூகத்திடம் நேரடியாக தன்னுடைய இசை, ஓவியத்தை, சிற்பத்தை எல்லாம் வெளிப்படுத்த முடியும். இன்றைக்கு பெரிய நிறுவனங்களை சார்ந்துதான் ஓவியர்களும் பிற கலைஞர்களும் இருக்க முடியும் என்ற நிலை மேலை சிந்தனையுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கு வந்துவிட்டது. நீங்கள் இவ்வளவு திறனை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது? இந்த சமூகம் உங்களுக்கு வேலை கொடுக்குமா? இந்த சமூகத்தில் இதற்கெல்லாம் ஒரு இடம் இருக்கிறதா? இந்த சமூகத்துக்கு முதலில் இந்த ஓவியம் புரியுமா? இந்த ஓவியம் பிடிக்குமா? வீட்டுக்கு வீடு அச்சிடப்பட்ட ஓவியங்கள் இருக்கின்றன. அந்த அச்சிடப்பட்ட ஓவியங்களும் யார் வரைந்தது என்று இவர்களுக்கும் தெரியாது. அதை பற்றி அக்கறையும் கிடையாது. பெரும்பாலானவை மேலை நாட்டு ஓவியங்கள். ரவிவர்மா போன்றோர் மேலை நாட்டு பொருளாதாரத்தை அல்லது உள்ளூர் அரசர்களை, செல்வந்தர்களை எல்லாம் சார்ந்து மேலை நாட்டு ஓவிய முறையை பெருமளவு தழுவி அவர் மட்டுமே சிறந்த ஓவியர் கடந்த 200 ஆண்டுகளில் என்று பெயர் பெறும் அளவுக்கு நிலை பெற்று விட்டார். விளைவாக பார்த்தவற்றை அப்படியே புகைப்படம் போல வரையாமல் உணர்வோடு சேர்த்து வெளிப்படுத்துபவர்களுக்கு இடம் மறுக்கப்பட்டு விட்டது. ஓவியத்தில் கடந்த 200 ஆண்டுகளாக ஓவியத்தின் வழியாக குறைந்த அளவு 200 ஆண்டுகளாக ஓவியத்தின் வழியாக செல்வம் பெருக்கியவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஓவியராக இருந்தாலும் அவர் வேறு ஏதாவது தொழில் செய்துதான் செல்வம் பெருக்க முடியும், வாழ முடியும். இசைக்கலைஞர்களுக்கு கூட நீண்ட காலம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட பொருளாதாரம் இருந்தது. ஓவியர்களுக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது. அது காரணம் இந்த போல செய்தல் தான். அது அகந்தையை நிறைவு செய்யும். ஒரு செல்வந்தர் எதிரே உட்கார்ந்து கூட என்னை போலவே வரைந்து கொடு என்று கேட்கும் பொழுது அவருடைய அகந்தையை ஒரு ஓவியர் நிறைவு செய்தால் அவர் பணம் கொடுப்பார். ஆனால் நம்முடைய மரபு அப்படிப்பட்டதல்ல. அது பெருங்கலை. ஓவியம் என்பதே பெருங்கலை, உணர்தலை அடிப்படையாக கொண்டது. பார்த்துத்தான் வரைய வேண்டும் என்பதல்ல. பார்க்காமலும் வரைவேன், பார்த்தவற்றை அப்படியே வெளிப்படுத்த மாட்டேன் என்ற உணர்வின் அடிப்படையில் இருந்ததால் ஓவியம் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளானது. நெருக்கடியில் தான் இன்றைக்கும் இருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய திறன் எதுவோ அதை அப்படியே வெளிப்படுத்துகிறீர்கள். போல செய்தல் ஒரு பாவம். ஒருவர் போல நாம் செய்யக்கூடாது, ஒன்றை போல அப்படியே செய்யக்கூடாது என்பதை இன்னும் ஆழமாக நீங்கள் உள்வாங்க வேண்டும். ஏனென்றால் படைப்பில் ஒரு மரத்தில் 10,000 இலைகள் இருக்கின்றன என்றால் 10,000 இலைகளும் வேறு வேறு வடிவத்திலும் வேறு வேறு குணத்துடனும் இருக்கும். ஒரு கொப்பில் 10 இலைகள் இருக்கின்றன என்றால் 10 இலைகளும் வேறு. ஒரு இலையை போல இன்னொரு இலையை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது. துல்லியமான வேறுபாடும் இருக்கும், பெரிய வேறுபாடும் இருக்கும். படைப்பு தனித்தன்மைகள் மிக்கது. தனித்தன்மையே படைப்பு. ஒன்று போல இன்னொன்று அமைக்கப்படுவதே கிடையாது. கலை வடிவங்களும் அவ்வாறானவையே. இந்த பேரண்டமே சிவசக்தியுடைய கலை வெளிப்பாடு என்றும் உணர முடியும். இந்த பேரண்டத்தை, இதன் வண்ணங்களை, இதன் வடிவியலை அப்படி உணர முடியும். உங்கள் வழியாகவும் அவ்வாறான கலை வடிவங்களும் வண்ணங்களும் வெளிப்படுகின்றன. அந்த திறன் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. உங்களுடைய திறனுக்கான பொருளாதாரம் அல்லது செல்வம் குறித்து முறையான வழிகாட்டுதலை காட்டுவதற்கு அங்கு எந்த இடமும் இல்லை. ஒரு இடம் இருந்தால் அதற்கு வழிகாட்டலாம்.
அப்படி ஒரு இடமெல்லாம் கிடையாது, அல்லது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து இல்லை. உங்களுக்கு தெரிந்தால், நான் என்னுடைய கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால், இவற்றை சிதைத்துக் கொள்ளாத இடமாக பார்த்து போய் உங்களுடைய திறனை வெளிப்படுத்தினால் இறுதி வரை நீங்கள் கலைஞராகவே வாழ்ந்துவிட்டு கலைஞராகவே போய் சேரலாம். இல்லை என்றால் பிழைப்பு என்னும் நிலையை எட்ட வேண்டியிருக்கும். பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக வரைந்து கொடுக்க வேண்டும். பிறர் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்பது போல செய்துவிட்டு போவோமே என்ற துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். இன்றைக்கெல்லாம் கணினி வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே படம் வரைகிறார்கள். கணினி வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறுவன் படம் வரைகிறான். ஏனென்றால் அவன் வரையவில்லை, படத்திற்கு தேவையான தரவுகளும் வடிவங்களும் அதில் இருக்கின்றன. பொருத்துதல் தான், எடுத்தெடுத்து பொருத்துதல். பொருத்தினால் படம் வந்துவிடும். உங்களுக்கு அவற்றையெல்லாம் நீங்களும் அறிந்திருப்பீர்கள். நிறைய ஏராளமான மென்பொருள்கள் இருக்கின்றன. ஒரு படத்தை பார்த்து விட்டால் அதே போல பொருத்துவதற்கான மென்பொருள் கருவிகள் உள்ளன. யார் வேண்டுமானாலும் வரையலாம். உண்மையிலே யார் வேண்டுமானாலும், நானே நினைத்தால் ஓவியம் வரைந்து விடலாம் கணினியின் துணையுடன். எனக்கு ஓவியமே வராது, ஆனால் நான் நினைத்தாலும் வரைந்து விடலாம். போல செய்தல் இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குது. இங்க யாருக்குமே திறன் இருக்க வேண்டியதில்லை. இருக்கும் திறனை யாரும் சுயமாக வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு நிறுவனத்தை சார்ந்து இருக்க வேண்டும், அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும். போல செய்வதை மட்டுமே பிழைப்பாக வைத்திருக்க வேண்டும் எனும் பொழுது, நீங்கள் இந்த சிறுநகரத்தில் இப்படியான ஒரு சிறிய கூட்டத்தில் ஆசிரியர்களிடமிருந்து கற்று, உங்களுடைய அனுபவங்கள் உணர்வுகளில் இருந்து கற்று, இவ்வாறான கண்காட்சிகள் எல்லாம் வைத்து உங்களுடைய திறன் என்ன என்று நீங்களே புரிந்து கொண்டு ஒரு சிறிய வட்டத்திலிருந்து வெளியே செல்ல போகிறீர்கள். ஆனால் வெளியே நீங்கள் சென்ற பிறகு உங்களுடைய சிறிய வட்டம் ஒன்றுமே இல்லாது எனும் நிலையுடன் ஒரு பெரிய சமூகம் காத்திருக்கிறது. உங்களுடைய இவையெல்லாம் ஒரு கடந்த கால பசுமை நினைவுகள் என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை வெளியே இருக்கிறது. எப்பொழுதுமே நிகழ்காலமே பசுமையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்து மாணவர்களுக்கு கடந்த காலம்தான் பசுமையாக இருக்கும். அப்படி வெளியே இருக்கிறது. எல்லா துறைகளும் அவ்வாறு இருக்கின்றன. இந்த கலைத்துறை சீரழிவின் உச்சத்தில் இருக்கிறது. ஆக இதுதான் வழி என்று ஒரு இடத்தை என்னால் காட்ட முடியவில்லை. ஆனால் என்ன செய்ய முடியும் அல்லது என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால், நாங்கள் ஏற்கனவே செம்மை சமூகம் என்ற ஒரு சமூகத்தை அமைத்து, அந்த சமூகத்துடைய உருவாக்கத்தில் இருப்பவன் நான். பலர் இருக்கிறார்கள், என்னோடு பலர் இருக்கிறார்கள். பல ஊர்களில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். மரபு வழிப்பட்ட வாழ்வியலை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இயன்றவரை அவ்வாறான மரபு வழிப்பட்ட வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கருவிகளை பயன்படுத்துகிறோம், அவை பயன்பாட்டுக்கானவை. கருவிகளின் அடிமையாக நாங்கள் இருப்பதில்லை. பயன்படுத்துகிறோம், தேவைக்கு பயன்படுத்துவோம், தேவையில்லை என்றால் ஒதுக்கி வைப்போம். அவ்வாறான எங்களுடைய செம்மை சமூகத்திற்கு ஓவியர்கள் தேவை. ஓவியர்கள் தேவை, சிற்பிகள் தேவை. குறிப்பாக சுடுமண் சிற்பங்கள் செய்பவர்கள் தேவை, மர வேலைப்பாடுகள் செய்பவர்கள். உங்களுடைய எல்லா திறன்களுமே தேவை. உங்களுடைய அடிப்படை திறன் தேவை. ஊடகம் எதுவாக இருந்தாலும் உலோகத்தில் செய்யலாம் அல்லது வேறு எதுவும், உங்களுடைய அடிப்படை திறன் தேவை. அவ்வாறான திறன் கொண்டோரை சமூகத்திற்கு, செம்மை சமூகத்துடைய செயல் திட்டங்களில் ஒருங்கிணைத்து, உங்களிடமிருந்து உங்களுக்கு ஊதியம் கொடுத்து ஓவியங்கள் பெற முடியும். உங்களுக்கு ஊதியம் கொடுத்து சில சுடுமண் சிற்பங்களை வாங்க முடியும். நம்முடைய சமூக மக்கள் உங்களிடமிருந்து அவருடைய வீடுகளில் வைத்துக் கொள்வதற்கு பொருட்களை வாங்குவார்கள். இந்த புரிதல் உள்ளவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம். அதற்கு எங்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு தேவை. உங்களை பற்றி நான் ஓரளவு புரிந்து கொண்டேன். உங்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு தேவையில்லை. உங்களுடைய வெளிப்பாடுகளே போதுமானவை. எனக்கு ஒரு புரிதல் வேண்டும். உங்களுடைய ஆசிரியரோடு நீங்கள் உரையாடுங்கள். உங்களுக்கு உடன்பாடு இருந்தால், உங்களுக்கு புரிதல் இருந்தால்,
செம்மையுடைய செயல் திட்டங்களுக்கு தேவையான கலை வெளிப்பாடுகளை நீங்கள் கொடுக்கலாம். எங்களுடைய செம்மை வனத்தில் வந்து நீங்கள் தங்கி அங்கு செம்மை வனத்திற்கு, எங்களுடைய செம்மை வனம் என்ற அந்த தோட்டத்திற்கு தேவையான சில பொருட்கள் தேவைப்படுகின்றன. அவற்றை நீங்களே அங்கே வந்து தங்கி அங்கே செய்து கொடுக்கலாம். இவை யாவற்றுக்கும் நாங்கள் உங்களுக்கு பொருத்தமான ஊதியத்தையும் வழங்குவோம். ஊதியம் இல்லாமல் எந்த பணியையும் நாங்கள் யாரிடம் பெறுவதில்லை. மிக நெருக்கமானவர்கள் அன்பாக ஏதேனும் செய்து தருவாள், அது வேறு. பொதுவாக ஒரு பணியாளரிடம் அல்லது ஒரு கலைஞரிடம் ஒன்றை பெற்றால் அவருக்கான ஊதியத்தை வழங்குவது இயல்பு. அவ்வாறான செயல் திட்டங்களில் உங்களை இணைத்துக் கொள்ள முடியும். நீங்களும் உங்களுடைய இயல்பை சிதைத்துக் கொள்ளாத வகையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புங்கள், என்று வேண்டிக் கொண்டிருங்கள். இதுதான் விதி, வெளியே போனால் இப்படித்தான் இருக்கும் என்று அஞ்ச வேண்டியதில்லை. நம்முடைய விருப்பம் சூழலை மாற்றக்கூடியது. எவ்வளவு மோசமான சூழலையும், பெருங்கூட்டம் ஒரு மோசமான சூழலில் இருந்தாலும் ஒரு மனிதர் ஆழமாக விரும்பினால், வேண்டினால் அந்த பெருங்கூட்டத்தை மாற்ற முடியும். அவ்வாறான மாற்றங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. உங்களில் யாருக்கெல்லாம் என்னுடைய கருத்தில் உடன்பாடு இருக்கிறதோ அவர்களெல்லாம் இவ்வாறான ஒரு மரபு வழிப்பட்ட நம்முடைய இயல்பை சிதைக்காத கலை வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய விருப்பம் படைத்தவரால் நிறைவேற்றப்படட்டும். நானும் உங்களுக்காக உண்மையிலேயே இந்த திறன்கள் எல்லாம் வெளியே போய் ஒரு டிஜிட்டல் குப்பைக்கு ஆளாகிவிடக்கூடாது. இந்த திறன்களை எல்லாம் அப்படியே திருடி கொண்டு யாரும் படியெடுத்து அவர்களை தன்னுடைய பொருளாதாரமாக மாற்றிக்கொண்டு இவர்களை உறிஞ்சி துப்பி சக்கையாக்கி விடக்கூடாது. அதுதான் நிகழ்கிறது. அந்த சக்கைகளில் இவர்களையும் சேர்த்து விடாதீர்கள் என்று நினைக்கிறேன். அவ்வாறே உங்களுக்காக நானும் வேண்டுகிறேன். நன்றி.